ஆஸ்டியோமைலிட்டிஸ்னா போன்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை நம்ம ஆஸ்டியோமைலிட்டிஸ் சொல்றோம். இது யூசுவலா சர்க்கரை நோய்களுக்கு ரொம்ப காமன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரை நோய்களுக்கு நியூரோபதி உணர்வுகள் ரொம்ப கம்மியா இருக்கிறது, இன்னொன்னு ஆன்ஜியோபதி ரத்த ஓட்டம் சரியா இல்லாம இருக்குது. இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து சர்க்கரை பாதநோய் வர்றதுக்கான விஷயங்களை பண்ணி கொடுக்குது. சர்க்கரை பாதநோய் வந்ததுக்கு பிறகு அந்த இன்ஃபெக்ஷன் உள்ள ஸ்ப்ரெட் ஆகி போனுக்கு போகும்போது போனு இன்ஃபெக்ஷன் ஆகும். இதை தான் நம்ம ஆஸ்டியோமைலிட்டிஸ் சொல்றோம். யூசுவலா இந்த ஆஸ்டியோமைலிட்டிஸ் பேஷண்ட் எப்படி பிரசன்ட் ஆவாங்க அப்படின்னா எல்லாரும் போலவே வலி, வீக்கம், சலம் எல்லாமே இருக்கும். ஆனா யூசுவலா ஒரு 90% போனதுக்கு பிறகு அந்த புண்ணு ஆறவே ஆறாது. இது எல்லாமே இந்த இன்ஃபெக்ஷன் ஆன போனு அந்த புண்ணை ஆற விடாம பண்ணும். கிளினிக்கலா இந்த விஷயத்த நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பேசிக்கா ஒரு எக்ஸ்ரே பாக்குறது மூலமா. எக்ஸ்ரேல பர்டிகுலரா போன்ல எந்த இடத்துல ஆஸ்டியோமைலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இப்போ உள்ள அட்வான்ஸ் டெக்னிக் மூலமா போன்ல எந்த இடத்துல ஆஸ்டியோமைலிட்டிஸ் ஆயிருக்கோ அந்த பர்டிகுலர் பகுதியை மட்டும் நம்ம நீக்கிக்கிட்டு ஒரு விரல் இழப்பையோ அல்லது கால் இழப்பையோ நம்மளால தடுக்க முடியும். தேங்க்யூ.